8 மணிக்கு மேலே இப்படி ஒரு ஐட்டத்தை நான் ஜப்பானில் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாச்சா டிரமிசு தான் இன்றைக்கி மார்னிங் ட்ரை பண்ணியிருந்தேன். பல தடவை ட்ரை பண்ணிவிட்டு, ஆனால் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். என்னோட கொல்லிகோட பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவங்க வந்துட்டு இந்த சாஃப்ட் சில்கி ஸ்டீம் டெக்ஸ் தான் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஊரில் இட்லி தோசை மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப காமனுங்க. அவங்க பையனுக்கு வந்து நம்ம போடுற வீடியோலவே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வீடியோ ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்ததா சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்களோட சேர்ந்து தான் நான் நிறைய vlog வந்து எடுத்திருக்கிறேன். சரி அதையே வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஸ்பெரி ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராஸ்பெரி தான் அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களா, ஸோ அதனால தான் வாங்கி கொடுத்தேன். அப்படியே சைடியாப்பில் எனக்கு ஒரு சாக்லேட் டப்பாவை அமுக்கிட்டேன், வீடியோவில் வரல. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் சர்வ் பண்ணிவிட்டு இந்த சீஸியான ஸ்பகெத்தி ரெசிபி ஒன்று பார்த்தேன். அதை ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சீஸ் எல்லாம் பொங்கி ஊற்றிருச்சு, ஏன்னு தெரியல. ஒருவேளை ஓவனில் ஃபால்ட்டா இல்லை நம்ம குக்கிங்கில் ஃபால்ட்டான்னு தெரியல. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. 8 மணிக்கு மேலே நம்ம ஊரில் மாதிரி வெளியவே நான் போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு 8 மணிக்கு மேலே தாண்டி ஜப்பான் செம்ம லைவ்லியாக இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை கூட்டிகிட்டு போனாங்க. பட் போன இடத்துல இவ்வளோ ப்ரீமியமான ஒரு சாக்லேட் கேக் ட்ரை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் செம்ம காஸ்ட்லியாக இருந்தது. லிட்டரலாக நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 450 ரூபா. இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு சொன்னேன். இல்லை இது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.